ஹாய் எவ்ரிஒன், எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கான உங்களுக்கு யுனிவர்சல் மெசேஜஸ் இதோ. ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கான யுனிவர்சல் மெசேஜ், கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜஸ் உங்களுக்காக வந்ததுங்க. உங்களுக்கு சேரணுன்றதுக்காக தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த மெசேஜை பார்க்க வச்சுருக்கு. இந்த மெசேஜஸ்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் கூட கனெக்ட் ஆகுங்க. அப்படி கனெக்ட் ஆனால் ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. இன்றைக்கான 3 கார்ட்ஸ் எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது ஆர்கனைஸ்ட், ரெஸ்பான்சிபிள் அண்ட் சப்போர்ட்டிவ். இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வருதுங்க. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கீங்க, இல்லாட்டி இருக்க போகிறீங்க. உங்களுக்கான கடமைகள் உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளை ஏற்றுக்க போகிறீங்க. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தால் அதை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறீங்கங்க. அது உங்களுக்கும் தெரியும், உங்கள் ஃபேமிலிக்கும் தெரியும், உங்கள் கூட இருக்க எல்லாருக்கும் தெரியும். அந்த சப்போர்ட்டுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். பட் இல்லைங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கீங்களோ அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி வருங்க. நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து செய்கிற விஷயத்த பர்ஃபெக்டாக செஞ்சு முடிங்க. அதில் எந்த கவலையும் எந்த வருத்தமும் உங்களுக்கு வேணாம். அது உங்களோட கடமை, உங்களுக்காக வந்திருக்க கடமை. நீங்கள் அதை முழுசாக எப்படி செய்யலாம் அப்படின்றதுல மட்டும் உங்கள் எண்ணத்தை செலுத்துங்க. உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட சப்போர்ட் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டாலும் யூனிவர்ஸ் கண்டிப்பாக அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்க. நீங்கள் யாராவது உங்களை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னன்னு அப்படி கேட்கும் போது எப்போவுமே உங்கள் மனசில் என்ன விஷயம் இருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஐம் வெரி குட், ஐம் வெரி ஃபைன் அப்படி சொல்லி பழகுங்க. ஏன்னா நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதை குட்டாக மாற்றுற இது உங்களோட பாசிட்டிவ் வார்த்தைகள் தாங்க. நீங்கள் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவாக பேசி பழகுங்க. உங்கள் லைஃப்லேயே நீங்கள் நிறைய பாசிட்டிவாக கண் கூட பார்க்கலாம். நீங்கள் என்ன இது நல்லா இருக்கேன்னு கேட்டால் ஏதோ இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக உங்களை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் லைஃப் கண்டிப்பாக பாசிட்டிவாக மாறுங்க. செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது ட்ரூத்ஃபுல், அனாலிட்டிக்கல் அண்ட் அவுட் ஸ்போக்கன். இந்த கார்டு உங்களுக்கு சில உண்மைகள் தெரிய வருங்க. இவ்வளோ நாளாக உங்கள் கிட்ட மறைஞ்ச உண்மைகள் தெரிய வரும். அதே மாதிரி நீங்களும் உங்கள் மனசில் இருந்த ஒரு விஷயத்த, ஒரு உண்மையாக மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் வருங்க. நீங்கள் உங்களை செல்ஃப் அனாலிட்டிக்கல் பண்ண போகிறீங்க. உங்களை நீங்களே சுய பரிசோதனைக்குள்ளாக்கிக்க போகிறீங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எதை பண்ணால் நம்ம இந்த விஷயத்துலேருந்து தாண்டி வர முடியும், நம்ம முயற்சியை எந்த விதத்தில் கொண்டு போகலான்னு செல்ஃப் அனாலிட்டிக்கல் பண்ண போகிறீங்க. நீங்கள் முன்னை விட இப்போ ரொம்ப அவுட் ஸ்போக்கனாக இருக்க போகிறீங்க. முன்ன நிறைய விஷயத்த மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிப்பீங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த ரவுண்ட்லேருந்து வெளியே வர போகிறீங்க. உங்களோட பற்றியும் உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்கள் பற்றியும் வெளியே பேசுகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுங்க. ஆனால் நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனம் தேவை. உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் பேசுகிற போது நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பேசுங்க. அது மட்டும்தான். மற்றபடி உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஃபேமிலிக்கிட்டையோ வெளிப்படுத்தலாம். அது உங்களுக்கு நல்லதை தான் திருப்பி கொண்டு வந்து தரும். ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கணும். அந்த வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருங்க. தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது ப்ராஸ்பெரிட்டி, கண்டென்மெண்ட், செலிப்ரேஷனுங்க. இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் சீக்கிரமாக ஒரு நல்ல செலிப்ரேஷனில் கலந்துக்க போகிறீங்க. இல்லாட்டி செலிப்ரேஷன் மோடு உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட வரலாம். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான பல விஷயங்கள் நடக்க போது அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்க போகிறீங்க, செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. நிறைய ப்ராஸ்பெரிட்டி உங்களை தேடி வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் உங்களை செல்ஃபாக எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி போகிறீங்கன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைய மாற்றத்தை ஏற்றுக்கிட்டாதான் உங்களை தேடியும் நிறைய மாற்றங்கள் வருங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் செய்கிறதா தான் செய்வேன், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்டபனாக இருந்தீங்கன்னா உங்களை மாற்றுறதுக்கான வெளியிருந்து வர விஷயங்களும் கம்மியாயிடுங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் இது சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா அதை மாற்ற ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிங்கன்னா அது 2 விஷயம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஸோ நீங்கள் உங்களை மாற்றுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தேடி வரும். நீங்கள் சீக்கிரமாக ஒரு நல்ல செலிப்ரேஷனில் கலந்துக்க போகிறீங்க. ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அப்படி என்ஜாய் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இதில்
வீடியோவில் கமெண்டில் வந்து தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கான 3 கார்ட்ஸும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. உங்களை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ் நோட்டோடையே எப்போவுமே பேசுங்க. உங்களுக்கான வரவு உங்களை கண்டிப்பாக தேடி வருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஹாவ் அ குட் டே.